வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷ்னல் நார்த் இந்தியன் ரெசிபி. இது வந்துட்டு சிக்கன் ஹண்டி. நீங்கள் இந்த சிக்கன் ஹண்டியை நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. இது வந்துட்டு ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, நானுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் இன்னைக்கு முழுக்க போன்லெஸ் சிக்கன் போட்டு செய்ய போகிறேன். நீங்கள் வந்துட்டு இதை எலும்போடையும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டியான சிக்கன் ஹண்டி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான சிக்கன் ஹண்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம வறுத்துக்க போறோம். லைட்டா கலர் மாதிரி மனம் வர வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க. பாருங்க வறுபட்டுருச்சு நம்மளோட மல்லியும் சீரகமும். இது என்ன பண்றோம்னா நம்ம ரசத்துக்கு நுணுக்கிற மாதிரி இதை வந்துட்டு அந்த கையிலேயே நசுக்கிறதுல போட்டு இதை நுணுக்கி எடுத்துக்க போறோம். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்லைஸ் ஆனியன்ஸ் இதுல போட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலர் ஆகணும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க இதுக்கு இடையில நம்ம வறுத்து எடுத்த அந்த மல்லி சீரகம் ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்னா ரெண்டா ரசத்துக்கு இடிக்கிற மாதிரி இடிச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 பல் பூண்டு இந்த மாதிரி நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பூண்டு சேர்த்தில அதுல பூண்டையும் இதோடய வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட சேர்த்தி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க ஒரு தக்காளி இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்திடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இந்த தக்காளியோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் பச்சை வாசனை போகணும், இந்த தக்காளியும் நல்லா மேட்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க இந்த தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்கோம்ல, இதுல வந்துட்டு பாதியை வந்துட்டு இப்போ சேர்த்திக்கலாம். மீதி பாதியை நம்ம அப்புறமேட்டு கடைசியாக சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன். இது 2 இதுல சேர்த்திடலாம். மிளகா பொடி உங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இது ரொம்ப காரமா இருக்கும், அதனால கம்மியா தான் சேர்த்துறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அதோட இப்போ இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன், இது வந்து ஃபுல்லும் போன்லெஸ் சிக்கன். இந்த போன்லெஸ் சிக்கனே இதில் ஆட் பண்ணிடுங்க. இந்த சிக்கனையும் இந்த மசாலாவோட சேர்த்து வதக்கி விடுங்க. சிக்கன் கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் இதை வதக்கி விட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே. சிக்கன் வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷமா வதங்கி இருக்குது. பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒயிட் கலர் ஆயிடுச்சு சிக்கன். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சாப் பண்ணிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல தக்காளியில கொஞ்சமா உப்பு சேர்த்தணும், அதை கணக்குல வச்சு கவனமா சேர்த்திக்கோங்க உப்பு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஃப்ரெஷ் தயிர், இது புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நல்லா கெட்டி தயிர். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு அதை இந்த சிக்கன்ல ஆட் பண்ணிடலாம். இந்த தயிர் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுல சிக்கன் வேகத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கிரேவி என்ன அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7 மினிட்ஸ் வேக வைக்கலாம். 7 நிமிஷத்துல இருந்து சிக்கன் வெந்துடும். ஏன்னா நம்மள போன்லெஸ் தான் போட்டிருக்கோம், அதனால சீக்கிரமே வெந்துடும். வேகட்டும் பார்க்கலாம். இப்போ ஃப்ளேம் வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்மளோட சிக்கன் ஒரு 7 நிமிஷமா வெந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க சூப்பரா வெந்திருக்கும். இந்நேரத்துக்கு நம்ம போன்லெஸ் தான் போட்டிருக்கோம், அதனால இந்நேரம் வெந்திருக்கும். இப்போ நம்ம மீதி வச்சிருக்கிற இந்த மல்லி சீரக பொடி இருக்குல்ல, அதை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இது வந்துட்டு கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தய இலை. இந்த காஞ்ச வெந்தய இலையை அப்படி க்ரஷ் பண்ணி இதில் போட்டுருங்க. இந்த கரம் மசாலா பொடி சேர்த்திடலாம் 1/4 டீஸ்பூன். இது கூட இது வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம், இது அமுல் ஃப்ரெஷ் க்ரீம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை இதில் ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுடலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைம்ல நீங்க வந்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்க சேர்த்திக்கலாம். நான் இப்போ தண்ணி எதுவும் சேர்த்த போறது இல்லை, எனக்கு வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சில தான் இருக்குது இது. இப்போ நம்ம போட்ட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இதுக்குள்ள போகணும்ல, அதுக்காக திருப்பி இன்னொரு 2-3 மினிட்ஸ் வேக வைக்கலாம்.
இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்ம கரம் மசாலாலாம் போட்டு வச்சு ஒரு 3 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க எவ்வளவு சூப்பரா எண்ணெய் தெளிஞ்சு நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட சிக்கன் ஹண்டி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஃப்ரெண்டான சிக்கன் ஹண்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.